நல்லா இருக்காங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நிறைய வாட்டி சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நானும் அண்ணிகிட்ட கேட்டேன், மாங்காய் சட்னி எப்படி தான் வைப்பீங்க, நீங்களும் டெய்லி சொல்கிறீங்களே, இன்றைக்காவது செஞ்சு தாரீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி வா, வீடியோ எடுத்துக்கிட்டே வா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு போயாச்சு கிச்சனுக்குள்ளே. போயிட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பொரிக்கடலை, நிலக்கடலை, இஞ்சி, அதுக்கப்புறமா கொஞ்சம் 4-5 வத்தல் அதை போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு மெயினே மாங்காய் தானே. மாங்காய் இது மாங்காய் சீசன்னால் கொஞ்சம் தான் போட்டுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அந்த மாங்காய். ரொம்ப புளிப்புனா சாப்பாடுக்கு நல்லாவாக இருக்கும், அதனால் கொஞ்சம் போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் தான். தேங்காய் நம்ம நல்லா அதிகமாகவே எடுத்துக்கிட்டால் அந்த புளிப்புக்கு கரெக்டாக வரும். அதனாலேயே நம்ம தேங்காய் நிறையாவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக அரைச்சி எடுத்தால் போதும், மாங்காய் சட்னி ரெடி. இது கூட கொஞ்சம் தோசை சுடணும்ல, அப்போ தானே டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு அதாவது தாளிப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டால் தாளிப்பு ரெடி. அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி தோசை கல் வச்சாச்சு. இனி நல்லா இருக்கான்னு தெரியல இந்த தோசை, ஏன்னா எங்கள் அண்ணி தான் சுட்டது. எப்படி எங்கள் அண்ணி நல்லா வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா தோசையை அப்படியாக்கா இப்படியாக்கான்னு பிரட்டி எடுத்தாச்சு. எப்படியோ திருப்பியும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா தட்டில் எடுத்து வச்சு கொஞ்சமாக மாங்காய் சட்னியை ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அருமையோ அருமை. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.